மேயர் சார், நான் உங்களுக்காக பார்க்ல எக்ஸசைஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இது நல்லது இல்ல. இல்ல சாரி டெம்போ அண்ணா, நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு டிவில வேர்ல்டு ஃபேமஸ் கேமிங் ஷோ நோபடி சர்வைசஸோட லைவ் டெலிகாஸ்ட் வரப்போகுது. நோபடி சர்வைவ்ஸா? சார், இது என்ன வித்தியாசமான கேமா இருக்கு? இந்த கேம்ல பிளேயர்ஸ் பயங்கரமான கேடல்ஸ் பாஸ் பண்ணி ஆகணும். இந்த கேம்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கும். இதுல எந்த ஒரு பிளேயர் எல்லா ஸ்டேஜஸையும் பாஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் ஆவாங்க. அச்சச்சோ, இது ரொம்ப டேஞ்சரான விஷயமாச்சு. இன்னைக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் அந்த கேமை விளையாட போறாங்க அது அந்த கேம் ஸ்டார்ட் ஆனா தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா டெம்போ அண்ணா? இன்னைக்கு வரைக்கும் யாருமே இந்த கேம்ல ஜெயிச்சது இல்ல. அப்படின்னா இந்த கேமோட 3 ஸ்டேஜஸையும் யாருமே கிராஸ் பண்ணவே இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த கேமுக்குள்ள போன எந்த பிளேயர்ஸும் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அச்சச்சோ. இவ்ளோ அவசர அவசரமா நீ எங்க போயிட்டு இருக்க? கிக்கோ, வீட்ல நோபாடி சர்வைவர் கேம் லைவ் பார்க்க போயிட்டு இருக்கேன். நீயும் என் கூட வா பார்க்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி டேஞ்சரஸ் கேம் டிவில காட்டி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத ரெண்டே வேர்ட்ல சொல்லணும்னா வெரி ராங். ராங் மட்டும் இல்ல, வெரி வெரி ராங். வெரி 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 ராங். அதோட நாங்க ராங்கான விஷயங்களோட ஃபைட் பண்றவங்க. சுருக்கமா சொன்னா ஃபைட் ஃபார் ரைட். என்ன கிக்கோ, இந்த நிமிஷம் கூட நான் பசியில டோனட்டை சாப்பிட்டு அதோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. சாரி, தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சிரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்களோட டோனி பாஸ் எப்பவுமே சேர்லதான் வழிக்கு விழுவாரு. இவனாவது நம்ம டோனி பாஸோட எலும்பை எண்ணிட்டா நல்லா இருக்கும். சரியா சொன்ன. இப்ப அதிகமா உதவி செய்ய வேண்டியது டோனி பாஸ்க்கு இல்ல, அவருக்கு தான்ப்பா. குட் மார்னிங் அங்கிள். உங்களை யாரு இந்த மாதிரி பண்ணது? கிக்கோ, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன் அங்கிள். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க. நான் ஹைவே வழியா என் பையன் கூட வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து சில ரவுடி பசங்க என் காரை வழி மறிச்சிட்டாங்க. என் பையனை கடத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. கிக்கோ, கிட்னாப் பண்றத ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா கிரைம். அவங்க என்கிட்ட நிறைய பணத்தை எடுத்துட்டு இதோ இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. இது நல்லா இருக்கு. கிட்னாப்பர்ஸ் உங்ககிட்ட பணம் தானே கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க எதுக்காக கிக்கோவை கூட்டிட்டு போறீங்க? ஏன்னா கிக்கோ கிட்னாப்பர் கிட்ட இருந்து பணத்தை கொடுக்காமயே அந்த பையனை காப்பாத்திடுவான். இங்க பாரு கிக்கோ, சீக்கிரமா வா. நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. கண்டிப்பா அங்கிள். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்க சொல்ற மாதிரி கிட்னாப் நடந்திருந்தா அப்புறம் ஏன் R7 பிளிங்க் ஆகாம இருந்துச்சு? கிக்கோ, நீ இங்க நின்னுட்டு R7 பத்தியே யோசிச்சுட்டு அப்புறம் நான் போய் இவரோட பையனை காப்பாத்திட்டு வரேன். இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்னா இந்த சன்சிட்டியோட புது ஹீரோ நானா தான் இருப்பேன். இல்ல டோனி, எனக்கு என்னமோ உன்னால தனியா நின்று இந்த ரவுடி பசங்களை சமாளிக்க முடியும்னு தோணல. இந்த நேரத்துல நமக்கு கிக்கோட உதவி தேவைப்படும். சொன்னா கேளு. அடேங்கப்பா, யாரு இவ்ளோ பெரிய கட்டடத்தை கட்டினது? நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். அங்கிள், உங்களுக்கு நல்லா தெரியுமா கிட்னாப்பர்ஸ் உங்களை இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்களா? இதுல இந்த அட்ரஸ் தான் எழுதி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கலாம். கிக்கோ, நீ இந்த இடத்தை செக் பண்ணிக்கிட்டே இரு. அதுக்குள்ள நான் உள்ள போய் கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து அந்த பையனை கூட்டிட்டு வரேன். அது ஒரு கதவு. நான் இப்ப போறேன். ஆமா, நம்ம டோனிக்கு என்னாச்சு? அவன் எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டு கத்துனா? வாங்க உள்ள என்னன்னு போய் பார்க்கலாம். வசமா வந்து என் வலையில மாட்டிக்கிட்டல்ல கேக்கோ. அட, எல்லாரும் ஏன் மொத்தமா என் மேல விழுந்தீங்க? கொஞ்சம் எழுந்துருங்க.
கடவுளே, நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அங்கிள் பையனை கடத்திட்டேன்னு போய் சொல்லி நம்மள இங்க வர வச்சிருக்காரு. அதனால தான் R7 பிளிங்க் ஆகல. Welcome to the game. Nobody survives. அந்த மரம் அங்க பேசுச்சா? இல்ல அது வாய்ஸ் அந்த மரத்துல இருக்க ஸ்பீக்கர்ல தான் கேக்குது. அதுவும் அங்க பாரு, அந்த இடத்துல எத்தனை கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. நீங்க தான் இப்ப இந்த கேமை விளையாட போறீங்க. இதோட ஒட்டுமொத்தமான டெலிகாஸ்ட் இந்த உலகத்துக்கே நான் காட்ட போறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். கேமிங் மேனுடைய கேம். பேரையும் பணத்தையும் சம்பாதிக்க போறேன். என்னால உங்க எல்லாரையும் பார்க்கவும் முடியும், நீங்க பேசுறதை என்னால கேட்கவும் முடியும். இது நாள் வரைக்கும் நான் பல பேரை ஏமாத்தி இருக்கேன், என்னுடைய கேம்குள்ள மாட்டி விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த கேம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா சன் சிட்டியோட ஹீரோ கிக்கோ தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து இந்த கேம்குள்ள மாட்டிக்க போறான். கேமிங் மேனுடைய கேம். இத வச்சு பேரையும் படத்தையும் சம்பாதிப்பேன். இப்படி வற்புறுத்தி கேம் விளையாட வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. கேமிங் மேன், நீங்க இப்பவே எங்க எல்லாரையும் இங்க இருந்து வெளியில அனுப்புங்க. செஞ்ச தப்ப திருத்திக்கோங்க. இந்த கேம்ல இருந்து இப்ப நீங்களா தான் வெளியில வந்தாகணும் கிக்கோ. சும்மா வளவலன்னு பேசாத. நான் சொல்றதை இப்ப நீ கேளு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை நீ தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு லெவலையும் தாண்டும் போது நீ ஒரு டோரை பாப்ப. நீ எடுத்த சாவியை வச்சு அந்த டோரை திறக்கணும். அப்புறம் உள்ள போகணும். இந்த மாதிரி 3 லெவல்ஸையும் நீ கடந்த பிறகுதான் உன்னால இந்த கேம்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும். ஆனா இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. காட்டை மட்டும் தாண்டி போனா போதும்ல. நீ நினைக்கிற மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியானது இல்ல. ஏன்னா நான் இங்க உட்கார்ந்துகிட்டு என்னுடைய லேப்டாப் மூலமா இந்த கேம்ல வர ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அதிகப்படுத்திட்டே இருப்பேன். இப்ப இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களை வேடிக்கை பார்க்க போகுது. Now all the best and don't take rest. ஃப்ரெண்ட்ஸ் ஓடுங்க. கேமிங் மேனுடைய கேம். இத வச்சு பேரைய படத்தைய சம்பாதிப்பேன். நம்ம கிக்கோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த கேமுக்குள்ள போய் எப்படி மாட்டிக்கிட்டாங்க? மேயர் சார், நாம இப்ப உடனே அந்த இடத்துக்கு போய் நம்ம பசங்களை எப்படியாவது காப்பாத்துவோம். நீங்க சரியா சொன்னீங்க டெம்போ அண்ணா. லெட்ஸ் கோ. ஆனா இந்த கேமிங் ஜோன் எங்க இருக்குன்னு தெரியாதே. சாவி அங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதுங்களோட கவனத்தை திசை திருப்புங்க. நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே கிக்கோ, முனே வார்த்தையில சொல்லணும்னா ஆல் தி பெஸ்ட். இந்த அளவுக்கு பச்சை பசுமையான இலைகளுக்கு நடுவுல இந்த சிகப்பு இலை எப்படி வந்துச்சு? அட, இந்த சிகப்பு இலையை நான் பறிச்சதுமே கீப்பரோட சைஸ் சின்னதாயிடுச்சு. இன்னும் சில சிகப்பு இலைகளை பறிச்சிடலாம். நண்பர்களே, அந்த கீப்பர்ஸ்ல இருக்க சிகப்பு இலைகளை பறிச்சு அடிச்சிடுங்க. இப்ப அந்த சாவியை நான் எப்படி எடுக்கிறது? அதுவும் அங்க பாரு கிக்கோ, ஒரு ஃப்ளையிங் ஷூட்.
அதாவது ஒவ்வொரு கேம்லயும் பவர் பூஸ்டர் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த கேம்லயும் இருக்கும் போல இருக்கு. நீ அந்த ஃப்ளையிங் சூட்டை போட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு போய் கீ எடுக்கலாம். அச்சச்சோ, அந்த பவர் பூஸ்டர் ஏத்துக்கோ கிக்கோ. சாவி கிடைச்சிருச்சு நண்பர்களே, வாங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். அநேகமா இந்த டோர் இந்த கீயால திறந்துடலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். குட்டி பசங்களா, இந்த லெவல்ஸ் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த லெவல்ஸ் இன்னும் கஷ்டமா இருக்க போகுது. கேமிங் மேனுடைய கேம். இத வச்சு பேர் பணம் சம்பாதிப்பேன். இந்த செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாவா வழியிற இடத்தை தாண்டி நம்ம போயாகணும். அச்சோ, என்ன இது? அதுக்கு கீழே ஒரே நெருப்பு பழம்பா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டோடோ தந்தூரி டோடோ வாடுவான் போல இருக்கே. எப்படியாவது இந்த இடத்தை தாண்டி போறதுக்கு நான் சூப்பர் ஸ்பீடோ உதவி கேட்டுதான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, இங்க இருந்து நாங்க சேஃபா தப்பிக்கிறதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. Okay, Kiko. படி, ஃபார்முலா நம்பர் 669. Lovely idea, Kiko. Activating formula number 669. இப்போ ஓகேவா? சீக்கிரமா போ சூப்பர் ஸ்பீடோ. இந்த நிலம் மொத்தமா வெடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம எல்லாரும் கீழே விழுந்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிக்கணும். Okay, buddy. Let's go. முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. Don't worry, Twinkle. நான் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம். கேமிங் மேனுடைய கேம். இத வச்சு பேர் பணம் சம்பாதிப்பேன். மேயர் சார், இந்த ஸ்டேஜ்ல அந்த மலைக்குள்ள லேண்ட் மைனை பதுக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு அடுத்த கீ. கிக்கு, இந்த இடத்துல லேண்ட் மைன்ஸ் வச்சிருக்காங்க. நீ ஒரு வேல் பண்ணு சூப்பர் ஸ்பீடோ. ஃபார்முலா நம்பர் 35 அப்ளை பண்ணு. ஃபார்முலா நம்பர் 35 ஆக்டிவேட் பண்ணி இந்த இடத்தை நான் ஸ்கேன் பண்ணிடுறேன்.
கிக்கு அங்க பாரு அந்த பூல சுத்தி 4 பக்கமும் லேண்ட் மைன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கீ எடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஃபார்முலா நம்பர் 12 அப்ளை பண்ணு. கூல் ஐடியா படி. அப்ளையிங் ஃபார்முலா நம்பர் 12. சூப்பர் ஸ்பீடோ, நாம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழி கிடைச்சிடுச்சு. நான் இப்ப அங்கதான் போறேன். நீ சீக்கிரமா எல்லாரையும் கூப்பிட்டு அங்க வா. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 95. கிக்கு என்னோட மிசைல்ஸால அந்த ராக்குக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. அந்த கிளவுஸ் கண்டிப்பா பவர் பூஸ்டரா தான் இருக்கணும். நான் எப்படியாவது அதை பறிச்சாகணும். அவங்க இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? ஆனா அடுத்த லெவலை கம்ப்ளீட் பண்ண போறது கஷ்டம்தான். நான் அந்த கஷ்டத்தை இவங்களுக்கு அதிகப்படுத்த போறேன். கேமிங் மேனுடைய கேம். இதை வச்சு பேர் பணம் சம்பாதிப்பேன். இங்க சாவியும் கதவையும் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. கஷ்டம் இல்லனா சுவாரஸ்யமா இருக்காது. டோன்ட் வரி கிக்கு, எல்லாம் செஞ்சிடலாம். இந்த பிளாட்ஃபார்ம் உடைஞ்சுக்கிட்டே இருக்கு சூப்பர் ஸ்பீடோ. சீக்கிரம் அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணு. சூப்பர் ஸ்பீடோ, உன்னோட ஃப்ளையிங் மோட ஆன் பண்ணு. இப்போ இத பண்ண முடியாது கிக்கு. மிசைலை ஹிட் பண்ணதுனால சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. ரீபூட் ஆக கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். சோ ஃப்ளை பண்ண முடியாது. ஆனா இங்க இருந்து அங்க வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும். ரொம்ப நேரம் வரைக்கும் நம்மளால இங்க நிக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அடுத்த கீயும் டோரையும் கண்டுபிடிச்சே ஆகணும். சூப்பர் ஸ்பீடோ, நம்ம எவ்வளவு நெருக்கமா அந்த கிளவுட்ஸ் கிட்ட போறோமோ அது அதே அளவுக்கு நம்மள விட்டு விலகி போகுது. ஃபார்முலா நம்பர் 242 அப்ளை பண்ணு. சூப்பர் ஐடியா கிக்கு. இனிஷியேட்டிங் ஃபார்முலா நம்பர் 242. இப்ப நாம அந்த டோரை மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும். அது ஒரு டோர். அந்த டோர் வரைக்கும் போறதுக்கான வழி ரொம்ப நேரவா இருக்கு. முதல்ல நான் அங்க போய் டோரை ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடு. ஷூர் கிக்கு. அதுக்குள்ள என்னோட சிஸ்டம் டோட்டலா ரீபூட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸியா ஃப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு வந்துருவேன். இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஸ்லிப்பரிங்கா இருக்கு. இந்த இடத்தை தாண்டி போறதுக்கு கண்டிப்பா பவர் பூஸ்டர் ஏதாவது இருக்கும். ஆனா அது எங்க இருக்கு? இந்த ஸ்டேஜோட பவர் பூஸ்டர் அங்க இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 45 அப்ளை பண்ணு.
சூப்பர் ஸ்பீடோ, ஒரு வேலை சிஸ்டம் ரீபூட் ஆயிடுச்சுன்னா நீ சீக்கிரம் கிளம்பி இங்க வந்துடு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். ஆனா பிரமாதமா விளையாடி இருக்காங்க. மேயர் சார், முதல் முறையா இந்த கேம்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. டெம்போனா அவங்களும் என்ன மாதிரி டேலண்டட் அண்ட் தைரியசாலி தான். இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் டிசைன் பண்ண இந்த கேம்ல இவங்க எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த தடவை கிக்கோ எப்படியோ ஜெயிச்சிட்டா. ஆனா அடுத்த தடவை நான் இன்னொரு சூப்பர் கேம் டிசைன் பண்ணுவேன். கிக்கோவால அதனுடைய முதல் லெவலை கூட கிராஸ் பண்ண முடியாது. கிக்கோ வந்து என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். கேமிங் மேன், இனி உன்னோட கேம் முடிய போகுது. கேக்கோ, நான் தான் இந்த கேமையே உருவாக்குறது. இதோட இந்த கேம் முடிஞ்சு போயிடாது. இந்த கேமிங் மேன் கேமால நிறைய பணங்கள் சம்பாதிப்பேன். சாரி, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என் லேப்டாப்பையே உடைச்சிருக்கீங்க. இனிமே அந்த கேம்ஸ் நான் எப்படி டிசைன் பண்ணுவேன், எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்? நீ அங்கே சுத்தி இங்க சுத்தி கடைசியா ஏன் இடத்துக்கே வந்துட்ட பார்த்தே இல்ல. அப்படின்னா சோர் என்ன சொல்ல வர்றாருனோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இதோட நோபடி சர்வைவ் கேம் க்ளோஸ். திரும்ப யாரும் இந்த கேம்ல எப்பவும் மாட்டிக்க மாட்டாங்க.